சாந்தி. இன்னைக்கு தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய நினைவு நாள். தாதி பிரகாஷ்மணி அவர்கள் பாபாவுடைய சேவையில் அவ்வளோ மூழ்கி இருந்தாங்க. அதன் காரணத்தினால உலகம் முழுவதும் பாபாவுடைய சேவையினுடைய கிளை நிலையங்கள் ஆரம்பமாச்சு. ஸோ விஸ்வத்துக்கே பிரகாசத்தை கொடுத்தவங்க தான் நம்முடைய மதிப்புக்குரிய பிரகாஷ்மணி தாதி. அதனால சாக்கார பாபா அவங்களுக்கு பிரகாஷ்மணி என்ற பெயர் வைத்திருக்காரு. அதன் போல ஜெய்சா நாம் வைசா காம்னு சொல்ற மாதிரி பெயருக்கு கேட்டார் போல தாதி உலகம் முழுவதும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அஞ்ஞானத்தினுடைய இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய இன்னைக்கு நினைவு நாள். நாம் அனைவரும் மனதார அவங்களுக்கு சர்தாஞ்சலி செலுத்துவோம். அவங்களுடைய விசேஷ தாரண பாயிண்ட்ஸும் இன்னைக்கு முரளியில பின்னாடி வருது. ஓம் சாந்தி. 25/8/2022। मीठे बच्चे, तुम संगमी ब्राह्मणों का धर्म और कर्म है, ज्ञान अमृत पीना है और पिलाना है। இனிமையான குழந்தைகளே, சங்கமிக பிராமணர்களாகிய உங்களுடைய தர்மம் மற்றும் கர்மம் என்னவென்றால் ஞான அமிர்தத்தை பருக வேண்டும், மற்றவர்களையும் பருக வைக்க வேண்டும். तुम नरकवासी को स्वर्गवासी बनाने की सेवा करती हो. நீங்கள் நரகவாசியை ஸ்வர்கவாசியாக ஆக்கக்கூடிய சேவையினை செய்கிறீர்கள். प्रश्न, तुम ब्राह्मणों की कर्मों की गुह्य गति का ज्ञान मिला है. பிராமணர்களாகிய நமக்கு கர்மத்தின் ஆழமான ரகசியத்தினுடைய ஞானம் கிடைத்திருக்கின்றது. அது என்னன்னு கேட்கிறாங்க. अगर बाप का बनने के बाद कभी भी अपने कर्मेंद्रियों से कोई पाप कर्म किया तो एक पाप का 100 गुण दंड पड़ जाएगा. ये ज्ञान तुम ब्राह्मणों का है. பாபாவின் குழந்தைகளாக ஆன பிறகு தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு பாவ கர்மத்தை செய்தால் ஒன்றுக்கு 100 மடங்கு. லௌகிக்கத்துல 1க்கு 1 தான் கர்மத்தினுடைய பிரதிபலன். ஆனா ஞான மார்க்கத்துல நல்லதோ கெட்டதோ 1க்கு 100 மடங்கு தண்டனை என்பது கிடைக்கும். நல்லது 1 பண்ணா 100 மடங்கு பிராப்தி கிடைக்கும். கெட்டது 1 பண்ணா 100 மடங்கு நமக்கு தண்டனை கிடைக்கும். இந்த ஒரு ஞானம் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்றது. इसलिए तुम कोई पाप कर्म नहीं कर सकते हो. ஆதலால் நீங்கள் எந்த ஒரு பாவ கர்மத்தையும் செய்ய கூடாது, செய்ய முடியாது. अभी तुम ब्राह्मणों का लक्ष्य है सर्वगुण संपन्न बनना है. பிராமணர்களாகிய உங்களுடைய லட்சியம் சர்வகுண சம்பன்னமானவர்களாக ஆக வேண்டும். इसलिए तुम अपने अवगुणों को निकालने का पुरुषार्थ करो. ஆதலால் உங்களுடைய அவகுணங்களை நீக்குவதற்குண்டான முயற்சியினை செய்யுங்கள். கீத் போலாநாத் சே நிராலா. பாட்டு கல்லம் கபடமற்றவர், முற்றிலும் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. பேகத் கா பாப் ஹே போலாநாத். எல்லை கப்பாற்பட்ட தந்தை தான் போலாநாத் என்று சொல்லப்படுகின்றது. जरूर मनुष्य से देवता बनने वाला वही है. அவசியம் மனிதர்களை தேவதையாக மாற்றக்கூடியவர் அவர்தான். மனுஷ तो सब असुर संप्रदाय है. மனிதர்கள் அனைவரும் அசுர சம்பிரதாயத்தில் இருக்காங்க. वह मनुष्यों को देवता बना न सके. அவர்கள் மனிதர்களை தேவதையாக ஆக்க முடியாது. उनके लिए गाया हुआ है मनुष्य से देवता किए. தேவதா ரக்திகை அமர் லோகமே. மனிதர்களை தேவதையாக ஆக்கினார்கள் என்ற பாடல் பாடப்பட்டிருக்கின்றது. ஆனா அந்த தேவதைகள் எங்க வாழ்ந்தாங்க? அமரலோகத்தில் வாழ்ந்தார்கள். ஏகை மிருத்திலோக், இது மரண உலகம். जरूर बाप आकर अमर मृत्युलोक में अमर कथा सुनाए अमर बनाने के लिए. அவசியம் தந்தை மரண உலகத்தில் வந்து அமர கதை என்பது கூறுகின்றார், நம்மை அமரர்களாக ஆக்குவதற்காக.
मनुष्य से देवता किए कर्ता न लागी वार ये किसको कहा जाए? இப்பொழுது மனிதர்களை தேவதையாக மாற்றினார்கள். ஆனால் யார் தேவதையாக மாற்றினார்கள், எந்த மனிதர்களை மாற்றினார்கள் அப்படின்னு யாருக்கு தெரியாது. जरूर शूद्रों को ही एडाप्ट करता होगा ना. எந்த மனிதர்களை தேவதையாக மாற்றினார்கள்? அவசியம் शूद्रர்களை தத்தெடுக்கின்றார். तो कहेंगे शूद्र वर्ण का मनुष्यों को ब्राह्मण वर्ण में ले आता है. அவசியம் शूद्र வர்ணத்தில் இருந்த பிராமணர்களை शूद्र வர்ணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை ब्राह्मण वर्णத்தில் மாற்றுகின்றார். इतने सभी बच्चे कहते हम ब्रह्म कुमार कुमारी है. இன்னைக்கு இருக்கக்கூடிய இத்தனை பிராமணர்கள் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 15 லட்சத்துக்கு மேல இருப்பாங்க. ஆனா எல்லாரும் தன்னை என்ன சொல்லிக்கிறாங்க? நாங்க பிராமணர்கள், நாங்க பிரம்ம குமார் பிரம்ம குமாரிகள். तो ब्रह्मा की संतान है. அப்ப அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள். प्रजापिता है तो उनको जरूर धर्म के बच्चे होगा. பிரஜாபிதா என்று கூறும் பொழுது அவசியம் தர்மத்தின் குழந்தைகள் இருக்காங்க. मुख्य वंशावली है तो भी जरूर मात पिता चाहिए. இது வாய் வழியாக எடுக்கப்பட்ட தத்து குழந்தைகள். சோ வாய் வழியாக தத்து எடுத்தாலும் தாய் தந்தை இருவரும் தேவையாக இருக்கு. மம்மா கபி முக் வம்சாவலி கஹங்கேனா, மம்மாவை கூட கமல வாயின் மூலமாக பிறந்தவர்கள் என்றுதான் சொல்ல முடியும். பாபா கபி முக்கு வம்சாவளி तो दादा कभी मुख वंशावली ठहरा. ஆக பிதாஸ்ரீ பிரம்மாவோ கமல வாயின் மூலமாக பிறப்பெடுக்கின்றார். குக்கு வம்சாவளி का यहाँ नाम ही नहीं. விகாரத்தின் மூலமாக பிறப்பெடுத்தவர்கள் என்று இங்க சொல்லவே முடியாது. वह कलियुग ब्राह्मण ही कुकु वंशावली और तुम ब्राह्मण हो मुकु वंशावली. கலியுக பிராமணர்கள் தான் விகாரத்தின் மூலமா பிறப்பெடுக்கிறாங்க. ஆனா சங்கமிக பிராமணர்கள் வாய் வழி பிறப்புனா ஞானத்தின் மூலமாக நம்ம பிறப்பெடுக்கிறோம். சோ பிரம்மா பாபாவும் ஞானத்தின் மூலமா பிறப்பெடுத்தாரு. ஜெகதம்பா சரஸ்வதியும் ஞானத்தின் மூலமா பிறப்பெடுத்தாங்க. நாம் அனைவரும் ஞானத்தால தான் பிறவி எடுக்கிறோம். அதனால் இது வாய் வழி பிறவி என்று சொல்லப்படுகின்றது. वह ब्राह्मण तो एक दो को हत्याला बांधते विष पिलाने के लिए. உலக ரீதியில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் திருமணம் செய்விக்கும் போது என்ன பண்றாங்க? ஆணுக்கும் பெண்ணுக்கும் கங்கணத்தை அணிவிக்கிறாங்க. பட் அவங்க அந்த கங்கணத்தை அணிவித்து என்ன பண்றாங்க? விகாரத்துல ஈடுபடுத்துறாங்க, விஷத்தை பருக வைக்கிறாங்க. और तुम ब्राह्मण अमृत पिलाने परमपिता से हत्याला बांधते हो. ஆனா நாம பிராமணர்கள் என்ன செய்யறோம்? அமிர்தத்தை பருக வைக்கின்றோம். அமிர்தத்தை பருக வைத்து பரமாத்மா சிவ தந்தையினுடைய நினைவில் இருக்கக்கூடிய ஒரு தூய கங்கணத்தை அணிவிக்கிறோம். கித்தனா அந்தர்கை. ஆக அவங்க பூணூல் போடுறாங்க, கங்கணம் போடுறாங்க. இதெல்லாம் செய்து கல்யாணம் பண்ணி வச்சு விகார வாழ்க்கையில விஷயத்துல தள்ளிடுறாங்க. ஆனா நாம ஆத்மாக்கள், பிரம்ம குமார் குமாரிகள் ஞானம் கொடுத்து என்ன பண்றோம்? பரமாத்மாவை எவ்வாறு நினைவு செய்வது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக ஆக்கிக் கொள்வது என்ற கங்கணத்தை கட்டுறோம். वक्त नरकवासी बनाने वाला और एक स्वर्गवासी बनाने वाला. அவர்கள் நரகவாசியாக ஆக்குகிறார்கள். ஆனா இங்க அனைவரையும் சொர்க்கவாசியாக ஆக்குகின்றோம். ज्ञान अमृत से मनुष्य से देवता बनते. ஞான அமிர்தத்தின் மூலமாகத்தான் மனிதர்கள் தேவதையாக ஆகிறார்கள். हम ईश्वर की औलाद बनते फिर मदद भी मिलता है. நாம ஈஸ்வரனுக்கு குழந்தையாக ஆகின்றோம். ஆதலால் நமக்கு உதவியும் கிடைக்கின்றது. சகே और लगे भी है. பாபாவுடைய குழந்தைகள் கூட சிலர் நேரடி குழந்தைகளாகவும் சிலர் மாற்றாந்தாய் குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள். लगे बच्चों को इतना मदद नहीं मिलते जितना सही बच्चों को.
யார் பாபாவுக்கு நேரடி குழந்தைகளோ அவங்களுக்கு தான் பாபாவின் உதவி கிடைக்குது. மாற்றாந்தாய் குழந்தைகள் போல உள்ளவர்களுக்கு அந்த அளவுக்கு உதவி கிடைப்பதில்லை. நேரடி குழந்தைகள் மாற்றாந்தாய் குழந்தைகள்னு பாபா ஏன் வேறுபடுத்தி சொல்றாரு? யார் முழுமையா ஸ்ரீமத் பிரகாரம் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு எண்ணம் சொல் செயல்ல தூய்மையாக வாழ்ந்து சிரேஷ்ட கர்மத்தை செய்கிறார்களோ அவங்க தான் நேரடி குழந்தைகள் சொல்றோம். மாற்றாந்தாய் குழந்தைகள் கொஞ்சம் ஸ்ரீமத் படி நடப்பாங்க, கொஞ்சம் மன வழியில் நடப்பாங்க, முழுமையான தூய்மையான வாழ்க்கை பின்பற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது. தாரணையிலையும் அறகுறையா இருக்கும். அவங்கள பாபா மாற்றாந்தாய் குழந்தைகள் சொல்றாரு. பாப்கா லவ்பி சகே பர் ஹீ ரஹ்தே. ஆனா பாபாவுக்கு அன்பு எந்த குழந்தைகள் மேல இருக்கும்? நேரடி குழந்தைகள் மேல இருக்கும். சகா பச்சா நஹி ஹோகா ஃபிர் பாய் கி பச்சோ கோ லவ் கர்னா படங்கி வ தரம் கா பச்சா பனானி படங்கி. யாருக்காவது தன்னுடைய குழந்தைகள் இல்லைன்னா உடனே என்ன பண்றாங்க? மற்ற அவங்களுடைய சகோதரருடைய குழந்தைகளை தத்தெடுக்கிறாங்க. அதாவது தர்ம குழந்தைன்னு சொல்றோம். அப்ப தத்தெடுத்து அந்த குழந்தையை வளர்க்கிறாங்க. தும் வர்ணகோ ஜான்தே ஹோ. இப்ப பாபா நமக்கு வர்ணங்கள் பத்தி புரிய வைத்துட்டாரு இல்லையா? தேவதா, சத்திரிய, வைஷ்ய, சூத்ர. சூத்ரிலிருந்து நம்ம இப்போ பிராமண வர்ணத்துல வந்திருக்கோம். பிராமணர்கள் மீண்டும் தேவதா வர்ணத்துல போவோம். बल विराट रूप में बनाते हो परंतु उन्हों की हिस्ट्री जाफी कोई बता न सके इनसे क्या होता है. விராட ரூப சித்திரத்தை அவங்க காட்டி இருக்காங்க. பட் ஆனா அதன் மூலமா இந்த உலகத்தினுடைய சரித்திர பூகோளம் என்ன, இந்த விராட ரூப சித்திரத்தின் ரகசியம் என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. விராட ரூபத்துல முகத்தை தேவதைகளுக்கு சமமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. புஜங்களை சத்திரியர்களுக்கு சமமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. வயிற்று பாகத்தை வைஷ்யர்களுக்கு சமமாக கூறப்பட்டு, கால் பாகத்தை சூத்ரர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல பிராமண வர்ணம் காட்டப்படல. ஆக இந்த வர்ணங்கள் பத்தி காட்டியிருக்காங்களே தவிர அதனுடைய விளக்கம் அவங்களுக்கு தெரியாது. अभी बाप समझाते चक्कर फिरता इतने जन्म में देवता धर्म में है, इतने जन्म क्षत्रिय वर्ण में है. பாபா இப்ப புரிய வைக்கின்றார். கால சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது. இந்த கால சக்கரத்துல நாம எத்தனை ஜென்மம் தேவதா வர்ணத்துல வாழ்ந்தோம், எத்தனை ஜென்மம் நாம சத்திரியர்கள் வர்ணத்துல வாழ்ந்தோம். இதுல பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார். யஹா கோய் கப்போடும் கி பாத்தி நஹி. இங்கே எந்த விதமான பொய்யான விஷயங்கள் என்பதே கிடையாது. 84 ஜனம் சித்துக்கர் பத்லாத்தே ஹே. 84 பிறவிகள் மேக்சிமம் எடுக்கிறோம். இது பாபா நமக்கு தெளிவா நிரூபணமா சொல்றாரு. சத்தோ பிரதான் फिर சத்தோ ரஜோ தமோ ஜரூர் சப்கோ பன்னா ஹே. சத்தோ பிரதான நிலையிலிருந்து அதன் பிறகு சத்தோ ரஜோ தமோ நிலை அனைவரும் அடைய வேண்டும். தேவதாய் ஜோ சத்தோ பிரதான் தே வகி फिर आकर தமோ பிரதான் பன் गए. தேவதைகள் யார் சத்தோ பிரதானமாக வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் இப்ப தமோ பிரதானமா ஆயிட்டாங்க. अब एक मनुष्य सृष्टि का जाड़ जर्जरी भूत हो गया अर्थात कब्र दाखिल हो गया. இப்பொழுது இந்த மனித சிருஷ்டி மரம் என்பது இற்று போன நிலை அடைந்து விட்டது. அதாவது இப்பொழுது என்ன ஆயிடுச்சு? கபர் தாக்கில், சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. ஏகே கயாமத் கா சமய். இதுதான் இறுதியான நேரம். சபிகோ புராணா ஹிசாப் விதாப் சுக்த் ஹோனா ஹே, நயா ஜனம் ஹோனா. அனைவரும் இப்பொழுது தன்னுடைய பழைய கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும், மீண்டும் புதிய பிறவி எடுக்க வேண்டும். ஜோப்டா ஹுத்தாகை தன்கா. பொதுவா செல்வத்துக்கு என்ன பண்ணுவாங்க? கணக்கு வைப்பாங்க. வடநாட்டுல எல்லாம் நார்த்ல புது கணக்கு ஆரம்பிப்பாங்க இல்லையா? சவுத்ல எல்லாம் நம்ம ஏப்ரல்ல இருந்து புது கணக்கு ஆரம்பிக்கிறோம். யஹா ஃபிர் சௌபடி கர்மோ கி காத்தா. அங்க எப்படி செல்வத்தினுடைய கணக்கு பாக்குறாங்களோ அதே போல பாபா இங்க என்ன கணக்கு பார்க்க சொல்றாரு? கர்மத்தின் கணக்கு. ஆதா கலப்கா காத்தாகினா 2500 ஆண்டுகளுடைய கணக்கு நம்ம கிட்ட இருக்கு. மனுஷ ஜோ பாப் கரம் கர்த்தே வ காத்தா சல்தா ஆயா.
மனிதர்கள் என்ன ஒரு பாவ கர்மத்தை செய்தார்களோ அதெல்லாமே என்ன ஆகுது, அவரவர்கள் கூடவே வருது. ऐसने ही एक बार सजा भोगने से खाता चुक्त हो जाता है. அப்படி இல்ல ஒரு முறை தண்டனை அனுபவிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய கணக்கு முடிஞ்சிருது அப்படின்னு சொல்ல முடியாது. நஹி ஆத்மா பாபாத்மா கைசி பனே, கணக்கு முடிஞ்சிருதுன்னா அப்புறம் எப்படி பாபாத்மாவாக இருப்போம் இல்லையா? ஒவ்வொரு ஜென்மத்திலேயும் கர்ப்பத்து ஜெயில ஆத்மா தன்னுடைய கணக்கு வழக்க அனுபவிக்குது அப்படின்னு பாபா சொல்றாரு. அதுக்காக எல்லா கணக்கு அழிஞ்சிருதுன்னு சொல்ல முடியாது. அதனால ஆத்மால அந்த வேண்டாத கர்மத்தின் கணக்குகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுனால்தான் கலியுக கடைசியில பாபாத்மா ஆயிட்டோம். प्रतिदिन कर्मों की बोझ चढ़ता चढ़ता बिल्कुल ही तमो प्रधान बन पड़ता है. நாளுக்கு நாள் கர்மத்தின் சுமை அதிகரிக்க 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 கடைசியில முற்றிலும் தமோ பிரதானமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். कोई फिर कहते हैं कि सन्यासी जब संन्यास करते तो वह क्यों तमो प्रधान होना चाहिए. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, சன்னியாசிகள் சந்நியாசம் பண்றாங்கன்னா அப்ப அவங்க ஏன் தமோ பிரதான நிலை அடைகிறாங்கன்னு கேட்கிறாங்க. परंतु बाप कहते उनका रजो प्रधान संन्यास है. பாபா என்ன சொல்றாரு, அவங்களுடைய சந்நியாசம் கூட ரஜோ பிரதானமான சந்நியாசம் தான். அபி தும்கோ மில்தி ஹே ஸ்ரீமத், இப்ப நம்ம குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது. வக்து ஹி மனுஷியோं की मत, அவர்கள் பின்பற்றுவது மனிதர்களின் வழி. जैसे लोग कहते हैं ना हम मोक्ष को पाते, परंतु कैसे. பொதுவாக மனிதர்கள் சொல்றாங்க இல்லையா, நாங்க மோட்சத்தை அடையணும்னு. ஆனா எப்படி அடைய முடியும்? सभी एक्टर्स तो यहाँ हाजिर जरूर रखना है. அனைத்து ஆக்டர்ஸும் கட்டாயம் இங்க வந்துதான் ஆகணும். வாபஸ் ஜா நஹி சக், யாருமே வாபஸ் திரும்பி செல்ல முடியாது. கீதா மே बहुत ऐसे बातें लिख दिया. கீதையில நிறைய விஷயங்கள் எழுதிட்டாங்க. पहले बात है सर्वव्यापी का, முதல் விஷயமே என்ன, सर्वव्यापी. अब तुम बच्चों के अंदर है बाप की याद. குழந்தைகளாக நம்முடைய உள்ளத்துல இப்போ பாபாவின் நினைவு இருக்கு. रचता बाप और साथ में बाप की रचना. முதல்ல படைப்பவர் தந்தை மற்றும் அந்த படைப்பவர் கூடவே அவருடைய படைப்புகள். सिर्फ बाप नहीं उनके रचना को भी याद करना पड़े. தந்தை மட்டும் இல்ல, தந்தை என்ன படைக்கின்றாரோ அதையே நாம நினைவு செய்யணும். अपना धंधा दोरी करते ही और साथ साथ मूल वतन सूक्ष्म वतन शिव बाबा की बायोग्राफी ब्रह्मा विष्णु शंकर को जानते हो. உங்களுடைய தொழில் கடமைகள் செய்து கொண்டிருந்தாலும் கூடவே நம்ம என்ன பண்ணோம், மூலவத்தனம் சூக்ஷ்மவத்தனம் சிவ தந்தையின் வாழ்க்கை வரலாறு மேலும் பிரம்மா விஷ்ணு சங்கர் இவைகளை புரிந்து கொள்ளணும். फिर संगम में जगदम्बा जगत पिता को भी जान लिया. பின்னர் சங்கம யுகத்துல ஜெகதம்பா ஜெகத் பிதா இவர்களையும் நாம அறிந்து கொண்டோம். जगदम्बा सरस्वती गाई जाती है. जगदम्बा सरस्वதிக்கு புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. उनके चित्र अनेक है, அவர்களுக்கு अनेक விதமான சித்திரங்கள் இருக்கு. वास्तव में मुख्य एक है जगदम्बा सरस्वती. உண்மையிலே முக்கியமானவர்கள் யாரு, ஒரே ஒருவர் जगदम्बा सरस्वती. एक ब्रह्मा व्यक्त है जो अव्यक्त बनता है. இந்த பிரம்மா व्यक्तத்துல ஸ்தூல சரீரத்துல தேகத்துல இருக்காரு. ஆனா இந்த பிரம்மா பாபா முயற்சி பண்ணி தன்னுடைய சம்பூர்ண கர்மத்தின் கணக்குகளை முடித்து அவ்வக்த பிரம்மாவாக ஆகுகின்றார். अव्यक्त के बाद वह फिर साकार महाराजा श्री नारायण बनता है. अव्यक्त நிலை அடைந்த பிறகு பின்னர் மீண்டும் அவர் சாக்காரத்துல என்னவாகிறாரு, மகாராஜா ஸ்ரீ நாராயணனாக ஆகின்றார். फिर 84 जन्म शुरू होते. அதுக்கப்புறம் அவர் 84 ஜென்மத்தில் சுற்றி வருகிறார். अब तुम धंधे दोरी करते रहते तो कर्मेंद्रिय से ऐसे कोई पाप कर्म नहीं करना जो विकर्म बन जाए. நீங்க இப்போ உங்களுடைய தொழில் கடமைகள் இவைகளை செய்து கொண்டிருந்தாலும்
உங்களுடைய கர்மேந்திரியத்தின் மூலமாக அப்படிப்பட்ட எந்த ஒரு பாவ கர்மங்களை செய்யாதீர்கள். அந்த பாவ கர்மங்கள் நமக்கு என்ன ஆயிடும்? விக்கர்மம்னு சொல்றோம். அந்த மாதிரி எந்த விதமான விக்கர்மங்களை செய்யக்கூடாது. நகி தோ சர்வகுண சம்பன்ன பன் நகி சகே, இல்லைன்னா சர்வகுண சம்பன்னமானவர்களா ஆக முடியாது. காத்தே ஹேனா முஜ் நிர்குண் ஹாரே மேரேமே கொய் குண் நகி, பாடப்பட்டிருக்கின்றது, எனக்குள் எந்த விதமான குணங்கள் இல்லை, நாங்கள் குணங்கள் அற்றவர்கள் அப்படின்னு பாடல் பாடுறாங்க. இசமிகை ஜூட் கண்ட், இந்நேரம் பொய்யான கண்டம். சச் கண்ட் ஸ்தாபன் கர்னேவலா ஏக் பாப், சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. இசமை சபி மனுஷி மாத்திர நிதனை பன் படே, இந்த நேரம் அனைத்து மனிதர்களும் தந்தையை அறியாதனால என்ன ஆயிட்டாங்க? அநாதைகளாக, ஏழைகளாக ஆயிட்டாங்க. அபி தும் பச்சமே கோய் பி அவகுன் நஹி ஹோனா சஹி, பக்தியில எங்கிட்ட எந்த விதமான குணங்களே இல்லை, நாங்கள் குணங்கள் அற்றவர்கள் பாடி வந்தோம். ஆனா ஞான மார்க்கத்துல வந்த பிறகு பாபா என்ன சொல்றாரு? எவ்விதமான அவகுணங்கள் தனக்குள்ள வச்சுக்காதீங்க. சப்சே பஹலா அவகுண் ஹே தேக அபிமான் கி, அனைவற்றை விட முதல் அவகுணம் இது தேக அபிமானம். தேகி அபிமானி பன்ने में बहुत मेहनत होता है. ஆத்ம எண்ணத்தில் இருப்பதற்கு நிறைய முயற்சி செய்யணும். தேக அபிமான் கே காரண் ஹி சப் விகார் ஆத்தே ஹே, தேக அபிமானம் என்பது இருக்கும்போதுதான் மற்ற அனைத்து விகாரங்கள் வருகின்றது. அகங்காரே பகலா நம்பர் சத்ரு, அகங்காரம் என்பது முதல் எதிரியாக உள்ளது. பாப் டைரக்ட் कहते लाडले बच्चे देह का अहंकार छोड़ो, பாபா நேரடியாக வந்து கூறுகின்றார். என்ன சொல்றாரு? லாட்லே பச்சே, செல்லமான குழந்தைகளே, தேக அகங்காரத்தை நீக்கிவிடுங்கள். முஜே தோ தேக ஹை நஹி, அவருக்கு தேகம் என்பதே அவருக்கு கிடையாது. மே நார்கஸ்வர ஆக்கர் பத்லாத்தா, அதனால பாபா பிரம்மா என்ற கருவியின் மூலமாக, பிரம்ம பாபாவுடைய சரீரத்துல வந்து இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறாரு. தும் இன் ஆர்கன் சே சுன்தே ஹோ, ஆக நீங்க இந்த கருவிகள், பிரம்மா என்ற கருவி மூலமா அவர் சொல்றாரு, நாம நம்முடைய தேகம் என்ற கருவியில காது மூலமா கேட்கிறோம். அப் பேஹத் கா பாப் மத் தேத்தா, இப்ப எல்லையற்ற தந்தை வந்து நமக்கு வழி கூறுகின்றார். முझे याद करो तो तुम्हारा विक्रम विनाश हो जाए, என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாயிடும். कोई भी ऐसे पाप कर्म नहीं करो जो बदनाम हो और पदभ्रष्ट हो जाए. பாபா சொன்னார் இல்லையா, எந்த ஒரு பாவ கர்மங்களும் தண்டனை அனுபவிக்கிறதுனால, கர்ப்பஜையில போறதுனால முடிச்சுறது கிடையாது. அப்படியே தொடர்ந்து ஆத்மால கொஞ்சம் கொஞ்சமா பாவ கர்மங்கள் சேர்ந்து ஆத்மா இப்போ தமோ பிரதானம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ மீண்டும் சங்கம் யுகத்துல நாம வந்து எந்த பாவ கர்மம் செய்யக்கூடாது. தந்தையினுடைய பெயரை கெடுப்பது போல எந்த தவறான செயல்களை செய்யக்கூடாது. बाप कहते बच्चे तुम्हें कोई भी राज्यो सिखलाए स्वर्ग का मालिक बना नहीं सकते. பாபா சொல்றாரு, குழந்தைகளே, உங்களுக்கு வேறு யாருமே ராஜ்யோகத்தை கற்பித்து ஸ்வர்க்கத்தின் மாலிக்கா ஆக்க முடியாது. अब आप तुमको सच समझाते. இப்போ பாபா நமக்கு வந்து சத்தியத்தை புரிய வைக்கின்றார். तुम सत्य के संग में बैठे हो, நீங்க சத்தியமான தந்தையினுடைய நட்பில் இருக்கீங்க. सच सुनने और सचखंड का मालिक बनने के लिए, சத்தியமான விஷயங்களை நாம் கேட்க வேண்டும். அப்பதான் நம்ம சத்தியமான உலகத்தின் தலைவர்களா ஆக முடியும். உன்கா நாம் ஹி ட்ரூத், தந்தையினுடைய பெயரே என்ன? சத்தியம். சச்சா கியான் கா சாகர், அவர் தான் சத்தியமான ஞான கடல். एक तो बाप कहते मैं ज्ञान का सागर हूं. பாபா சொல்றாரு, நான் ஞான கடலாக இருக்கின்றேன். ज्ञान सागर से तुम ज्ञान नदियां निकलते. ஞான கடலிலிருந்து வெளிப்பட்டவர்கள் நீங்க ஞான நதிகள்.
நதியா தோ பானி கி சாகர் சே நிகல்தி ஹி. உலகத்தில் இருக்கக்கூடிய நதிகள் கடல் தண்ணியிலிருந்து உற்பத்தியானது இல்லையா? கடல் தண்ணி நீராவியா போகுது, திரும்பி அது மழையாக பொழியும் போது அது ஸ்வீட் வாட்டரா நதிகளா மாறுகிறது. பத்தீத் பாவனி கேசே கலா ஜா சக்தி. அந்த நதிகளுடைய தண்ணியை எவ்வாறு பத்தீத்த பாவனி என்று சொல்ல முடியும்? பத்தீத் பாவன் து பரமாத்மா ஹோகானா. பத்தீத்த பாவன் என்று சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு பரமாத்மா. ஜோ கியான் கா சாகர் ஹை, அவர்தான் ஞான கடலாக இருக்கின்றார். கங்கா சாரி துனியாமே தொழுகி சாயங்கி. அந்த நதிகளுடைய தண்ணி கங்கைன்னு சொல்றோம், சரஸ்வதி யமுனான்னு பல பேர் சொல்றோம். அந்த நதிகளுடைய தண்ணி முழு உலகமும் போய் பாவனம் பண்ண முடியுமா? ஏக் தோ பேஹத் கா பாப் கா காம். இந்த பத்தீத்தர்களை பாவனமாக ஆக்குவது, நரகவாசிகளை சொர்க்கவாசியாக ஆக்குவது, மனிதர்களை தேவதையாக ஆக்குவது, இது தந்தையின் காரியம். மற்றபடி ஸ்தூல தண்ணி மாத்தாது. தோ தும் சூத்ரசே பிராமன் பந்தி ஹோ. நீங்க இப்போ சூத்ரன்ல இருந்து பிராமணர்களாக ஆயிட்டீங்க. பிராமன் ஹே சோட்டி. பிராமணர்கள் என்றாலே குடுமிக்கு சமமானவர்கள். பரத்து அப் சதோ பிரதான் நஹி கஹெங்கே கியூங்கி. இப்போ உங்கள் அனைவரையும் சதோ பிரதானமானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அபிசப் புருஷார்த்திகை. ஏன் சொல்ல முடியாது? அனைவரும் இப்பொழுது முயற்சி என்ற பாதையில் இருக்கோம். சேவா கர் ரஹே, சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். ஈஸ்வரிய சந்தான் ஹி, இஸ்லே பிராமணோं को बहुत मान है. நாம் எல்லாம் இவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள். அதனால பிராமணர்கள் என்றாலே மிகுந்த மரியாதை இருக்கு. ईश्वरीय संतान है इसलिए ब्राह्मणों को बहुत मान है क्योंकि ஈஸ்வரனுடைய குழந்தைகள் பிராமணர்களாகி உங்களுக்கு மிகுந்த மரியாதை. ஏன் மரியாதை இருக்கு? பாரத் கோ ஸ்வர்கபி தும் பனாத்தே ஹோ. பாரதத்தை நீங்கள் தான் ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். ஏசனகி லக்ஷ்மி நாராயண் பாரத் கோ ஸ்வர்க பனாத்தே. இவ்வாறு நாம சொல்ல முடியாது, லக்ஷ்மி நாராயணன் பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்கினார்கள் என்று சொல்ல முடியாது. एक तो बाप बनाते ही ब्राह्मण द्वारा न कि देवता द्वारा. பாபா பிராமணர்கள் மூலமா ஆக்குகின்றாரே தவிர தேவதைகள் மூலமாக ஆக்குவது கிடையாது. தேவதா நிலை அடைந்த பிறகு நம்ம பிராப்தி அனுபவிக்கிறோமே தவிர நாம சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய சேவை நாம அங்க செய்யறது கிடையாது. புராணி துனியா மே ஆக்கர் பாப் கோ நயா சிருஷ்டி ரச்சனி ஹே. பழைய உலகத்துல பாபா புது உலகத்தை படைக்கின்றார். பேகத் கா பாப் நீ நயா மக்கான் ஸ்வர்க பனாயா. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை புதிய வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்வர்க்கத்தை உருவாக்குறாரு. நை சீஜ் கோ தோ புராணா ஹோனா ஹி ஹே. பழைய பொருளை பாபா என்ன சொல்றாரு? புது பொருள் பழசாகவும் பழைய பொருள் புதுசாகவும் மாறியே தீரும். லௌகிக் பாப் கா நயா மக்கான் பனாத்தே ஜரூர் புராணா ஹோகா. ஒரு லௌகிக்கத்துல தந்தை புதிய வீடு கட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா முதல்ல அது பழைய வீடாக ஆயிடும். ஐசனகி பாப் நீ புராணா கியா அப்படி சொல்ல முடியாது. கட்டும் போதே பழைய வீடு கட்டினாங்க, கட்டும்போது புது வீடு தான் கட்டுறாங்க. அந்த நாளடைவில் அது பழசா மாறிடுது. सतो प्रधान से तमो प्रधान हर चीज जरूर बनेगी. சத்தோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானம் என்பது ஒவ்வொரு பொருளும் ஆகின்றது. वैसे सारी सृष्टि भी नए से पुराना होगा जरूर. அதனால முழு உலகமும் புதிய உலகம் அவசியம் பழைய உலகமாக மாறும். अब देख कि सब धर्म आदि छोड़ो, अपने को आत्मा समझो. இப்ப தேக தர்மத்தை நீக்கிவிடுங்கள், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாப் சபி பச்சோं के लिए कहते अब खेल पूरा होता. பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுகின்றார், குழந்தாய் இந்த நாடகம் முடிவடைய போகின்றது. அப் கர் சல்னா. இப்ப வீட்டுக்கு திரும்பி போகணும்.
போல் தோ நஹி கயே ஹோ, நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத மறப்பதில்லை அல்லவா? மை தும்கோ சகஜ ராஜ்யோ சிக்லானே ஆயா, நான் உங்களுக்கு எளிமையான ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். இந்த சகஜ ராஜயோகத்தின் மூலமா ஆத்மா பாவனாகும், பாவனாகும் போது நம்ம வீட்டுக்கு போக முடியும். தும் ஹம் 5 வருஷ பலே பி மிலே தே, நீங்களும் நானும் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்தித்திருந்தோம். மைனே தும்கோ ராஜ்யோ சிக்லாயா தா, நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்திருந்தேன். யாத் ஹைனா, பாபா நினைவிருக்கின்றதான் கேட்கிறார். போல்தோ நஹிகி, பாபா 5000 வருஷத்தினுடைய விஷயத்தை நினைவுபடுத்தி என்ன பண்றாரு? மர்ஜில் இருக்கிறது இமர்ஜ் பண்ண வைக்கிறாரு. மை கலப் தும்கோ ஆக்கர் பாதுஷா தேதா, நான் ஒவ்வொரு கல்பமும் நான் உங்களுக்கு அரசாட்சியை தருகிறேன், ராஜ்யத்தை பாபா நமக்கு தர்றாரு. தும்கோ கௌடி சே ஹீரா ஜேசா பனாதா, உங்களை சோலையிலிருந்து நான் வைரமாக மாற்றுகின்றேன். பச்சை கேத்தி பாபா இஸ் சிருஷ்டி சக்கர் சே சூட் நஹி சக்தே, பாபா கத்து நஹி. சில குழந்தைகள் பாபாட்ட கேட்கிறாங்க, பாபா இந்த பிறவி சக்கரத்திலிருந்து நாங்க விடுபடணும், பிறவா நிலை வேண்டும்னு பக்தியில எல்லாம் பாடி இருக்காங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரு? இந்த பிறவி சக்கரத்திலிருந்து விடுபட முடியாது. एक सृष्टि चक्र तो अनादि है, नहीं இந்த கால சக்கரமும் ஒரு அனாதி. अगर चक्र से चूक जाए तो दुनिया ही खत्म हो जाए. எல்லாரும் இந்த சிருஷ்டி சக்கரத்திலிருந்து விடுபட்டுட்டாங்கன்னா அப்புறம் இந்த உலகமே தேவையில்லை. ये चक्र तो जरूर फिरना है. ஆகவே இந்த சக்கரம் என்பது கட்டாயம் சுழன்று கொண்டே இருக்கும். मैं फिर से आया, நான் மீண்டும் வந்திருக்கின்றேன். கலப் கலப் சங்கம் யுகமே அத்தஹிரத், ஒவ்வொரு கல்பத்திலையும் சங்கம யுகத்தில் வந்து கொண்டே இருப்பேன். வந்து கொண்டே இருப்பேன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சங்கம யுகத்திலையும் அவர் வர்றாரு. உன்களை சிறுப் யுக யுக லிக்கிதியா, ஆனா பக்தியில பக்தர்கள் யுக யுகம் வர்றதா எழுதிட்டாங்க. கத்தி பத்தி பாவனி ஆவோ பாவன் बनावो, सुखदा में ले चलो, பதி துனியா में दुख ही दुख है. பதீத பாவனே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்க, எங்களை சுகம் நிறைந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க. இந்த பதீத உலகம் துக்கமே துக்கம் நிறைஞ்சிருக்கு. अच्छा मेरे पास तो 2 दाम है, कहाँ चलेगा? பாபா சொல்றாரு, எங்கிட்ட 2 வீடு இருக்கு. 2 வீட்டுல நீங்க எந்த வீட்டுக்கு போக போறீங்க? எல்லாருக்கும் தெரியும் என்ன 2 வீடு பாபா வச்சிருக்காரு. बाप कहता है सुखदा में तो बहुत सुख है और मुक्तिदा में जाएंगे तो पार्क में तो आना जरूर है. சுகதாமத்துல எல்லையற்ற சுகம் இருக்கு. ஆனா முக்தி தாமத்துக்கு நம்ம போயிட்டாலும் கட்டாயம் நம்முடைய இந்த உலக நாடகத்தினுடைய பாத்திரத்துல வந்துதான் ஆகணும். परंतु जब स्वर्ग पूरा हो जाए तब उतरेंगे. ஆனா எப்போ சொர்க்கம் கம்ப்ளீட்டா முடிவடைந்து விடுகின்றதோ அப்பதான் நீங்க கீழே இறங்குவீங்க. ஸ்வர்கமே நகி ஆயேகா, நம்ம இப்ப முயற்சி பண்ணி தூய்மையாகலன்னா பரந்தாமம் என்ற வீட்டுக்கு போவோம். போயிட்டு திரும்பி நம்ம திரேதா யுகத்துல தான் வருவோம். பாவனமான உலகத்துல சுகதாமத்துல நம்ம வர முடியாது. சுகதாமே லே சலோ பதி துனியா மே துக் ஹி துக், சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போங்க, இந்த பதீத்த உலகத்துல துக்கமே துக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்வர்கமே நகி ஆயேகா, இப்ப முயற்சி செய்யாத குழந்தைகள் ஸ்வர்க்கத்துக்கு போக முடியாது. क्यों तुमको स्वर्ग की इच्छा नहीं, நீங்க சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை இல்லையா? तुम नरक में माया की राज्य में ही आना चाहते हो, எப்ப நரகம் மாயாவின் ராஜ்யம் ஆரம்பமாகுதோ அப்பதான் சிருஷ்டிக்கு வர விரும்புறீங்களா? उस समय भी पहले सतो होगा फिर रजो तमो होगा. அது கூட முதல் ஸ்டேஜ் சத்தோவா இருக்கும், அதுக்கப்புறம் ரஜோ தமோவாக மாறுகின்றது. जो पवित्र आत्मा आती है वह पहले दुख पा न सके,
துவாபரயுகத்துல வரக்கூடிய ஆத்மாக்கள் கூட பியூர் சொல்லாத மேல இருந்து கீழே இறங்குறாங்க. அதனால அது கூட அவங்க ஃபர்ஸ்ட் பிகினிங் பாபா சத்தோ நிலைன்னு சொல்றாரு. துவாபரயத்துல வர்றவங்களுக்கு அந்த ஆத்மாக்கு அது சத்தோ நிலை. சத்யுக ஆத்மாக்கள் துவாபரயுகம் வரும்போது ரஜோ பிரதான் ஆயிடுறாங்க. பட் எந்த ஆத்மா துவாபரயுகத்தில் தான் பரந்தாமத்திலிருந்து கீழே இறங்குதோ, இறங்கும்போது ஆத்மா பியூர் சோல், அதனால அதை சத்தோ நிலைன்னு சொல்றோம். அப்போ சத்தோ நிலையில வரக்கூடிய ஆத்மா, பவித்திர ஆத்மா, ஃபர்ஸ்ட் பர்த்ல துக்கத்தை அனுபவிக்காது. ஆனேசி தொடங்கி பாப் கரே, வந்த உடனே அது என்ன பாவம் செஞ்சிருதா என்ன? परंतु आत्माओं को सतो रजो तमो से पास करना है. ஆத்மாக்கள் சத்தோ ரஜோ தமோ என்ற இந்த நிலைகளை கடந்தாக வேண்டும். இச்சக்கர கோபி சம்ஜன, இதோ ஒரு சுழற்சி, இந்த சுழற்சியும் புரிஞ்சுக்கணும். அபி தும் ஃபைனல் அவஸ்தாமே நஹி ஜா சக்கேங்கி, இப்பவே நான் அந்த ஃபைனல் கர்மாத்தித் நிலை, ஃபரிஸ்தா நிலை, பாப் சமா நிலை அடையணும் அப்படின்னா முடியாது. स्कूल में भी 12 मास के बाद इम्तिहान, फिर फाइनल. ஒரு ஸ்கூலோட பார்த்தீங்கன்னா 12 மாசம் படிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸாம் பரீட்சை எழுதணும், அப்புறம் அந்த பரீட்சையினுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும். अंत में तुम्हारा अवस्था परिपक्व होगा. இறுதி நேரம் வர வர நம்முடைய மனநிலை பரிபக்குவமானதாக ஆகிவிடும். बहुत वृद्धि को पाएंगे, அப்போ நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். कितनी सेंटर खुला, நிறைய சென்டர்கள் திறக்கப்படும். சென்டர்ஸ் के लिए तो बहुत कहते हैं ना, अनेक இடங்கள்ல சென்டர் திறங்கன்னு இப்பவே சொல்றாங்க. पर तो टीचर इतना तैयार नहीं, ஆனா அவ்வளோ டீச்சர்ஸ் இப்போ ரெடி ஆகல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷிஃப்ட் होती है. அமிர்த வேலா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் போடலாம். அமிர்த வேலை ஒரு ஷிஃப்ட், காலையில் 10 மணிக்கு ஒன்று, சாயந்தரம் 5 மணிக்கு ஒன்று, அப்புறம் 7 மணிக்கு, அந்த மாதிரி ஷிஃப்டா போடலாம். कई सवेरे नहीं आ सकता है तो लाचारी हालत में शाम को भी आवे. ஒரு சிலர் காலை நேரத்துல வர முடியாது, அந்த அளவுக்கு வீட்டுல வேலைகள் இருக்கும். அந்த மாதிரி டயத்துல ஓகே அவங்கள மாலையில வாங்கன்னு சொல்லுங்க. स्कूल में भी अभी 2 बार शिफ्ट होती है. ஸ்கூல்ல கூட இப்ப 2 முறை ஷிஃப்டா வைக்கிறாங்க. அச்சா बच्चों ने समझा, நல்லது, குழந்தைகள் புரிந்து கொண்டீர்களா? बाप सभी सेंटर्स के बच्चों को समझा रहा है. பாபா அனைத்து சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். பச்சே ராத் கோ அப்னா ரோஜ் பொத்தாமல் நிக்கலோ, குழந்தைகளே இரவு படுப்பதற்கு முன்னாடி தினம்தோறும் என்ன பண்ணோம், நாம் நம்முடைய கணக்குகளை பார்க்க வேண்டும். ஆஜ் ஹமாரா ரிஜிஸ்டர் கராப் தோ நஹி ஹுவா, இன்னைக்கு என்னுடைய கர்மத்தின் பதிவேட்ல நான் எந்த தவறான கர்மத்தை செய்யவில்லை தானே. कोई भूल तो नहीं किया, फिर बाप से माफ लेना चाहिए. எந்த விதமான தவறுகள் நம்ம செய்யக்கூடாது. சப்போஸ் நாம் நம்மையே அறியாம ஏதாவது பண்ணிட்டா உடனே என்ன பண்ணோம், சிவ தந்தை கிட்ட நாம மன்னிப்பு கேட்கணும். ஆப் கித்னா மீட்டா ஹோ, நீங்க எவ்வளவு ஸ்வீட் தந்தையா இருக்கீங்க. பகவான் कहते मैं तुमको मास्टर भगवान भगवती बनाता हूं स्वर्ग का. நான் பகவான் இப்ப என்ன சொல்றாரு, நான் உங்களை மாஸ்டர் பகவான் பகவதியாக ஸ்வர்க்கத்தில் ஆக்குகின்றேன். தோ மேரி ஆக்யா மானோனா, ஸ்வர்க்கத்துக்கே நம்மள பகவான் பகவதியை ஆக்குறாரு. அதனால பாபாவுடைய கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். நம்பர் 1 ஃபர்மான் ஹே தேஹி அபிமானி பனு. முதல் கட்டளையே என்ன, ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். விகார் மே மத் ஜான, விகாரத்துல போகக்கூடாது. एक மகா துஷ்மன் ஹி, இது மிகப்பெரிய எதிரி. இன் பர் ஜீத் நா பாயே तो पद भ्रष्ट हो, இதன் மீது நீங்க வெற்றி பெறவில்லை என்றால் உங்களுடைய பதவி தாழ்வானதாயிடும். குல் கலங்கித் பஞ்சை, குலத்தை கலங்கம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். மாயா படி பிரபல் ஹே, மாயை மிகவும் திறமசாலியானது. லடாய் ஹி தீபா ஒரு தூஃபான் கி, ஒரு போட்டின்னு சொல்றாங்க. தீபத்துக்கும் காற்றுக்கும் போட்டின். தீபம் எங்கே, காற்று இங்கே. காற்று ஜோரா வீசினா தீபம் அணைஞ்சிரும். அந்த போல மாயினுடைய பவர் ரொம்ப இருக்கு. ஆனா இப்போ மாயினுடைய யுத்தத்துல நம்ம இருக்கோம். இஸ்மே தோ பஹாதுர் திகானா படே, இதுல தன்னுடைய கெட்டிக்கார தன்மையை வெளிப்படுத்த வேண்டும்.
हम बाप की बने फिर माया कैसे बिगड़ डाल सकता है. நம்ம பாபாவுடைய குழந்தைகள் ஆயிட்டோம், அதுக்கப்புறம் மாயை எப்படி தடை போட முடியும்? लड़ाई है दीवा और तूफान की. युद्धமே யாருக்கு? தீபத்துக்கும் காற்றுக்கும். इससे तो बहादुर दिखाना पड़े. இதுல கட்டாயம் என்ன பண்ணும்? உங்களுடைய திறமை, கெட்டிக்கார தன்மையை காட்டுங்க. எவ்வளவு புயல் காற்று வீசினாலும் என்னுடைய தீபம் அணையாம வச்சுக்கணும். हम बाप की बने फिर माया कैसे बिगड़ नहीं डाल. बहुत ऊंच पद मिलता है. யார் தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மூலமா எந்த பாவ கர்மங்கள் செய்யாம ஆத்ம தீபத்தை அணையாம பத்திரப்படுத்துறாங்களோ, பாதுகாக்கிறாங்களோ, அவங்களுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைக்கும். कुछ ख्याल भी करो. கொஞ்சம் என்ன பண்ணோம்? நாம் சிந்தித்து பார்க்கணும். तुम किसको कहेंगे हमारा नरसिंह नारायण बनने के लिए पढ़ते तो सब हंसी उड़े. நீங்க யார்கிட்டயா போய் நாங்க மனிதன்ல இருந்து ஸ்ரீ நாராயணனாக ஆக போகின்றோம், அதற்காக ஞான கல்வி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே சிரிப்பாங்க. யஹா தோ தாரணா சாஹியே. பாபா வீட்டுல நம்ம கேட்கக்கூடிய ஞானத்தை தாரணையில கொண்டு வரணும். யஹா தும்கோ பக்கா கர்னா ஹை மை ஆத்மா ஹூ आत्मा हूं, तब सतो प्रधान बन बाप के पास जाएंगे, फिर बाप स्वर्ग में भेज देंगे. இங்க நாம நான் ஆத்மா என்ற பாடத்தை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தி உறுதிப்படுத்தணும். ஏன்னா இப்ப நாம பாபாவை கூட இவரு அழைச்சிட்டு போக மாட்டார். எப்ப நம்ம ஆத்மா சத்தோ பிரதான நிலை அடையிறோமோ அப்போ பாபா கிட்ட போவோம். அதுக்கப்புறம் பாபா நம்மள சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாரு. अच्छा, मीठे मीठे सिखलते नंबरवार पुरुषार्थ अनुसार बच्चों प्रति बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. நல்லதே இனிமேலும் இனிமையான நம்பர்வார் முயற்சிக்கு அனுசாரமான குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणे कुंडाना मुख्य सारम अपना रजिस्टर खराब न हो इसको ध्यान रखना है. தன்னுடைய பதிவேடு கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும். பாப் கி ஆக்யாமான் தேஹி அபிமானி பன்னா. பாபாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். कर्मेंद्रियों से कोई भी बोल नहीं करना. कर्मेंद्रियங்கள் மூலமாக எந்த ஒரு தவறுதலும் செய்யாதீர்கள். सर्वगुण संपन्न बनने के लिए कर्मेंद्रियों से ऐसा कोई पाप कर्म न हो जाए जिसका विक्रम बन जाए. நீங்க சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவர்களாக ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த பாவ கர்மத்தை செய்யக்கூடாது, அது விக்ரமமாக மாறிவிடும். புராண இசாப் கிதாப் சுக்து கர்ணா. ஏன்னா நாம இட்டு இருக்கக்கூடிய பழைய கணக்குகளையே நம்ம முடிக்க வேண்டியதா இருக்கு. வரதானம் अपने भाग्य की स्मृति से सदा खुशी में डांस करने वाला खुश नसीब भव. தன்னுடைய பாக்கியத்தின் நினைவின் மூலமாக சதா மகிழ்ச்சியில் நடனம் ஆடக்கூடியவர்கள் யாரு? खुश नसीब भव. अमृत वेले से रात तक ब्राह्मण बच्चों को जो श्रेष्ठ भाग्य मिला उस भाग्य की लिस्ट सदा सामने रखो. अमृत வேலையிலிருந்து இரவு வரைக்கும் பிராமணர்களாகிய உங்களுக்கு என்ன சிரேஷ்டமான பாக்கியம் கிடைத்திருக்கின்றதோ அந்த பாக்கியத்தினுடைய பட்டியலை உங்கள் முன்னே வையுங்கள். और यही गीत गाते रहो वाह मेरा श्रेष्ठ भाग्य. ஆக இந்த பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். ஆஹா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம். जो भाग्य विदाता ही अपना हो गया. பாக்கியத்தின் வள்ளலே தன்னுடையவராக ஆகிவிட்டார். इसी नशे में सदा खुशी का डांस करती रहो. இந்த ஒரு பெருமையில் குஷியில் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருங்கள். कुछ भी हो जाए, என்ன நடந்தாலும் சரி, मरने तक भी बात आ जाए लेकिन खुशी नहीं जाए. நாம இறக்கக்கூடிய தருணத்துக்கே போயிட்டாலும் அம்மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்டாலும்
நாம் என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்து விடக்கூடாது. शरीर चले जाए कोई हर्जा नहीं लेकिन खुशी नहीं. சரீரம் விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் எதை இழக்கக்கூடாது, எதை விடக்கூடாது, என்னுடைய ஆந்திரீக மகிழ்ச்சியை குஷியை இழக்கக்கூடாது. स्लोगन, हर्षित मुख रखना है तो साचीपन की सीट पर बैठ दृष्टा बनकर के खेल को देखते चलो. நீங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சாட்சி என்ற சீட்டில் அமர்ந்து கொண்டு ஒரு பார்வையாளராக ஆகி இந்த விளையாட்டை பார்க்க வேண்டும். दादी प्रकाश मणि का 15 स्मृति दिवस पर उनके अनमोल महावाक्य संपन्नता व संपूर्णता की समीपता की निशानियां है. दादी प्रकाश मणि அவர்களுடைய 15வது இந்த நினைவு நாளன்று அவர்களுடைய விலை மதிப்பற்ற மகா வாக்கியம் संपन्नता व संपूर्णता की समीपता की निशानी. संपूर्ण तन्மை மேலும் சம்பூர்ண தன்மையின் சமீபத்தில் இருப்பதின் அடையாளம். 15 பாயிண்ட் தாதி சொல்லியிருக்காங்க. நம்பர் 1, आत्मा जितना संपन्न बनते जाएंगे उतना मनसा वाचा कर्मणा में कोई भी सूक्ष्म विकार नहीं रहेंगे. फर्स्ट பாயிண்ட், ஆத்மா எந்த அளவுக்கு சம்பன்ன தன்மையை அடைகின்றதோ அந்த அளவுக்கு மனம் சொல் செயல் மூலமாக सूक्ष्मத்தில் கூட எந்த விகாரங்கள் இருக்காது. उनकी संपूर्णता का मंजिल समीप दिखाई देगी. அவர்களுக்கு அந்த சம்பூர்ண தன்மையினுடைய இலக்கானது சமீபமாக தென்படும். இரண்டாவது, मन वचन कर्म से सदा अहिंसक रहेंगे. மனம் சொல் செயல் மூலமாக அவர்கள் சதா அஹிம்சையானவர்களாக இருப்பார்கள். कभी किसी को न दुख देंगे न दुख लेंगे. ஒரு பொழுதும் யாருக்கும் அவர்கள் துக்கத்தை கொடுக்க மாட்டார்கள், துக்கத்தை பெற மாட்டார்கள். जब दुख देना और लेना समाप्त हो जाते तब संपूर्णता समीप आती. எப்போ நீங்க துக்கத்தை கொடுப்பது மேலும் துக்கத்தை பெறுவது இதை நீங்க முடிவடைய செய்து விடுகின்றீர்களோ அப்பதான் சம்பூர்ண தன்மைக்கு சமீபத்தில் வர முடியும். மூன்றாவது பாயிண்ட், जो संपूर्णता की समीप होगा वह बेहद की वैरागी होगा. யார் சம்பூர்ண தன்மைக்கு அருகாமையில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய மற்றொரு அடையாளம் என்ன? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உடையவர்களாக இருப்பார்கள். उसको कहां पर भी लगाव नहीं होगा. அவர்களுக்கு எதன் மீதும் பற்றி இருக்காது. सबसे ममत्व टूट जाए. அனைவர் மீதும் இருக்கக்கூடிய பற்றுதல் நீங்கிவிடும். और सबके बीच में रहते न्यारा और प्यारा रहे. அவர்கள் அனைவருக்கும் இடையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பற்றற்றவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பார்கள். फोर्थ पॉइंट, उनका कोई भी पुराना वस्तु तत्व सहित अपनी तरफ आकर्षित नहीं करे. அவர்களுக்கு எந்த விதமான பழைய வஸ்துக்கள் மேலும் தத்துவம் இது எதுவுமே அவர்களை அவர்கள் அதன் பக்கம் கவர்ச்சி செய்யாது. वह सदा एक बाप का ही आकर्षण में रहेंगे. அவர்கள் சதா ஒரு தந்தையின் கவர்ச்சியிலே இருப்பாங்க. बुद्धि में एक बाप की याद अर्थात एकाग्र वृत्ति होगा. புத்தியில ஒரு தந்தையின் நினைவு, அதாவது ஏகாகிர விருத்தி, அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் கூட ஃபுல் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேட்டா இருக்கும் பாபாட்ட. ஐந்தாவது, वह खुद से भी संतुष्ट होगा औरों को भी संतुष्ट करेंगे. அவர்கள் தனக்கு தானே திருப்தியாக இருப்பார்கள் மேலும் பிறரையும் திருப்திப்படுத்துவார்கள். उसका पढ़ाई का सारा सब्जेक्ट पूरा ध्यान हो. அவர்கள் படிப்புல இந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இருக்கக்கூடிய 4 பாடத்தின் மீதும் முழு கவனம் செலுத்துவார்கள். ஆறாவது பாயிண்ட், उनका साचीपन की स्टेज होगा सदा साथी का साथ अनुभव हो.
அவர்கள் எப்பொழுதுமே சாட்சி, பார்வையாளர் என்ற நிலையில் இருப்பாங்க. மேலும் பாபா தன் கூடவே இருக்கக்கூடிய அந்த அனுபவம் என்பது ஏற்படும். देह अभिमान की बुद्धि से अथवा पुरानी चाल चलन से किसी को भी दुख नहीं दे. தேக அபிமானத்தினுடைய ஒரு புத்தியின் மூலமாக எவ்விதமான பழைய விதமான நடத்தைகளின் மூலமாக மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுக்க மாட்டார்கள். திருஷ்டி விருத்திமே ரூஹானியத் அலௌகிகதா ஹோகா. அவர்களுடைய பார்வையில, அவங்களுடைய உள் உணர்வுல ஆன்மீக தன்மை, அலௌகிக தன்மைதான் இருக்கும். 7வது பாயிண்ட், பியூரிட்டி மே ஃபுல் ஹோகா. அவங்க தூய்மையில் முழுமையாக இருப்பார்கள். சிறு பிரம்மச்சரி நகி லேக்கின் பிரம்மாச்சாரி ஹோகா. அவர்கள் பிரம்மச்சரியத்தை மட்டும் அல்ல, பிரம்ம பாபா என்னென்ன வாழ்க்கையில நடந்து காட்டினார்களோ அது பிரம்மாவின் ஆச்சரணைன்னு சொல்லும். அந்த பிரம்மாவனுடைய ஆச்சரையின்படியும் நடப்பாங்க. அவருடைய வழிப்படியும் அவர் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளையும் பின்பற்றுவாங்க. கிசிமே உஸ்கா ஆங்க் நஹி டூபேகா. யார் மீதும் அவருடைய கண்கள் மூழ்காது. क्योंकि उनके नशा रखता है हम किसकी संतान. ஏன்னா அவர்களுக்கு அந்த பெருமை இருக்கும், நான் யாருடைய குழந்தை. 8வது பாயிண்ட், वह किसी का अवगुण चित्त पर नहीं रखेंगे. அவர்கள் யாருடைய அவகுணத்தையும் புத்தியில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். किसी के अवगुण नोट नहीं करेंगे. பிறருடைய குறைகளை அவர்கள் नोट செய்ய மாட்டாங்க. पुराना चाल पुराना संस्कार की तरफ बुद्धि नहीं चाहिए. பழைய நடத்தை, பழைய சம்ஸ்காரத்தின் பக்கம் புத்தி போகாது. और सदैव स्वचिंतन में रहेंगी. அவங்க எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்க? ஸ்வசிந்தன், தன்னை பற்றிய சிந்தனைகள், சுப சிந்தனைகள். மற்றவங்க என்ன சொல்றாங்க, மற்றவங்க என்ன பேசுறாங்க, மற்றவங்க எப்படி நடக்கிறாங்க, யார் என்ன பண்றாங்க, இப்படி சதா சிலருக்கு அந்த தேக அபிமானத்தினால மற்றவர்களை பார்க்கக்கூடிய பார்வை அதிகமா இருக்கும். ஏன்னா கண்கள் மற்றவங்கள தான் பார்க்குது, வெளிநோக்கு முகத்துல தான் பார்க்குது. ஆனா யார் சம்பூர்ண சம்பன்னத்தன்மையினுடைய நெருக்கத்தில் இருக்காங்களோ அவங்க பாபா என்ன சொல்றாரு, தன்னை பார்ப்பாங்க, மேலும் சுப சிந்தனை செய்வாங்க. 9வது, जैसे साकार बाबा ने सदै अपने को वर्ल्ड सर्वेंट कहा. எப்படி சாக்கார பாபா தன்னை தானே உலக சேவகன்னு சொன்னார். ஜித்னா மகான் உத்னா நிர்மான் ஹோக்கர் ரஹா. எவ்வளோ மகானோ அவ்வளோ பணிவுடையவராக இருந்தார். निराकारी निरहंकारी वैसे सदै अपने को सेवादारी समझना. निराकारी निरहंकारी பாபா வாழ்ந்து காட்டினார். அதே போல நாமளும் நம்மை நாமே சதா சேவாதாரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். எக் பி சம்பூர்ணதாக்கி நிஷானி. இதெல்லாம் கூட சம்பூர்ண தன்மையினுடைய அடையாளங்கள். 10வது, वह अपने को सदा निमित्त समझेंगे. அவர்கள் சதா தன்னைத்தானே நிமித்தமானவர்கள் என்று புரிந்திருப்பார்கள். மஹிமா கோபி கபி ஸ்வீகார் நஹி கரி. மகிமைகளை கூட அவங்க ஒரு பொழுதும் ஸ்வீகாரம் செய்து கொள்ள மாட்டாங்க. மஹிமா ஹோகா ஜரூர் கியூங்கி சேவா கியான. மகிமை என்பது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா நீங்க சேவை செய்றீங்க. लेकिन निमित्त समझने के कारण मुख से बाबा बाबा ही निकलेगा. ஆனா நீங்க நிமித்தமாக செய்கின்றேன் என்று புரிந்திருப்பதின் காரணத்தினால நீங்க எப்பவுமே பாபா பாபா பாபான்னு சொல்லிட்டே இருப்போம். महिमा में खुश नहीं होगा, निंदा से घबराएंगे नहीं. அவர்கள் மகிமைகளை கேட்டு சந்தோஷப்படுறதோ அல்லது நிந்தனைகளை கேட்டு பயப்படுறதோ ரெண்டுலையும் சமமா இருப்பாங்களே தவிர நிந்தனையில கேட்டு பயப்படுறதோ மகிமையில கேட்டு மகிழ்ச்சி அடைகிறதோ இருக்க மாட்டாங்க. தோனோமி ஸ்திதி சமான் ஹோ. இரண்டிலையும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சமநிலையாக இருக்கும். 11, वह सबका संबंध एक बाप से ही जुड़ाएंगे.
அவர்கள் ஒரு தந்தையிடம் அனைவருடைய சம்பந்தங்களை ஏற்படுத்துவார்கள். உஸ்கா முக்ஸே பாபா கி பிரதி ஸ்னேஹ் கா போல் நிக்கலே. அவர்களுடைய வாயிலிருந்து தந்தையை பற்றி, தந்தையின் மீது அன்பு ஏற்படுவது போன்ற வார்த்தைகள் தான் அவர்கள் பேசுவார்கள். प्यारा बाबा ने हमें अपनी प्यारी तो प्यारी चीज दिव्य बुद्धि का सौहार्द दिया. उस सौहार्द को संभाल कर रखेंगे. அன்பான பாபா நம் அனைவருக்கும் அன்பிலும் அன்பான பொருள் கொடுத்திருக்காரு பரிசாக. என்ன பரிசா நமக்கு கொடுத்திருக்காரு? திவ்ய புத்தி. சோ பாபா கொடுத்த இந்த பரிசை நாம பத்திரமாக பாதுகாத்து வைக்க வேண்டும். 12 ज्ञान का तीसरा नेत्र सदा खुला रहेंगे. ஞானம் என்ற மூன்றாவது கண் सदा திறந்தே இருக்கும். ज्ञान नेत्र खुला होने के कारण सदैव समर्थ संकल्प चलेगा. ஞானம் என்ற மூன்றாவது கண் திறந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அவங்க எப்பொழுதுமே சக்திசாலியான எண்ணங்கள் செய்வாங்க. एक भी संपूर्णता की निशानी है. இதுவும் சம்பூர்ண தன்மையின் ஒரு அறிகுறிகள். 13வது பாயிண்ட், उसका हर कर्म श्रीमत प्रमाण की होगा. அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் ஸ்ரீமத் படிதான் செய்வார்கள். ஸ்ரீமத் में कभी मनमत मिक्स नहीं करे. ஸ்ரீமத்தில் ஒரு பொழுது அவர்கள் மன வழியை கலப்படம் செய்ய மாட்டார். दिव्य बुद्धि के आधार पर हर कर्म होता रहे. திவ்ய புத்தியின் அடிப்படையில் தான் அவங்களுடைய செயல்கள் என்பது இருக்கும். यही संपूर्णता की निशानी. इவை யாவும் சம்பூர்ண தன்மையின் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளங்கள். 14 वह आज्ञाकारी वफादार होगा. அவர்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் நாணயமானவர்களாகவும் இருப்பார்கள். ஏக் பல் ஏக் பரோசா சர்வசம்மன் ஏக் சே. அவர்கள் ஒரே நம்பிக்கை ஒரே ஆதரவுடன் இருப்பார்கள். அனைத்து சம்பந்தமும் ஒரு தந்தையிடம் வைப்பார்கள். கிசி தரஃப் பி ஜுகாவ் நை. எதன் பக்கமும் அவர்களுக்கு என்ன இருக்காது? ஜுகாவ், அடிமைத்தனம் இருக்காது. ஐசே லஹாவ் ஜுகாவ் சே முக்தோ. அந்த மாதிரியான ஒரு பற்றுதல்கள் அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் அவங்க முக்தி அடைஞ்சிருப்பாங்க. 15வது பாயிண்ட், உनको कोई भी परिस्थिति नथिंग न्यू लगेंगे. அவர்களுக்கு எவ்விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எதுவும் புதியதல்ல என்ற எண்ணத்தில் இருப்பாங்க. 5 वर्ष के बाद ऐसे अनुभव हो जैसे एक तो कल की बात. 5000 ஆண்டுகளுடைய இந்த விஷயங்களை அவர்கள் அப்படியே அனுபவம் செய்வாங்க. இது நேற்று நடந்த விஷயம் போல. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் என்ன இருக்கும்? தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். இதையும் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையுடையவர்களா இருப்பாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை புத்தி என்ற கண்கள் மூலமா பார்த்து அதை புரிஞ்சுக்கணும்னா அப்ப அவங்க புத்தி எவ்வளவு சக்திசாலியாக தூய்மையாக இருக்கும். அச்சா, ஓம் சாந்தி. நல்லது. ஓம் சாந்தி. தாதி பிரகாஷ்மணி அவர்களுடைய 15வது நினைவு நாள். சோ நாம் அனைவரும் தாதி பிரகாஷ்மணிக்கு மனப்பூர்வமாக சிரத்தாஞ்சலி செலுத்துவோம். நம்ம நன்றி செலுத்துவோம். நமக்கு பாபாவுடைய இவ்வளவு அழகான ஞானத்தை, சம்பன்ன தன்மை, சம்பூர்ண தன்மை, அருகாமையில் இருப்பதற்குண்டான அறிகுறிகளை தாதி எவ்வளவு அழகா விளக்கமா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகான் தியாகி, தபஸ்வி, விஸ்வ சேவாதாரி, நம் அனைவருக்கும் பிரியமான, நம் அனைவருடைய உள்ளத்திற்கும் பிரியமான, இனிமையான, அன்பான தாதி பிரகாஷ்மணி அவர்களுக்கு இதயபூர்வமான சிரத்தாஞ்சலிகள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
நம்மளோட கட்டுப்பாட்டை மீறின விஷயங்களை நினைச்சு தன்னை வருத்திக்காதீங்க. உங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. Do not stress about things you cannot control. Try to control yourself.